ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசீசஸ் இதெல்லாமே வந்து மெட்டபாலிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்ற ஒரு புது டெர்மினாலஜி வந்திருக்கு. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹெல்த்தும் இருக்கும். ஹெல்தி ஃபேட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக நம்ம ஊரில் வந்து கீ அவாய்ட் பண்ணுறோம். ஒரு வயசுக்கு அப்புறமா எனக்கு வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி we tend to avoid ghee. Ghee is actually very 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 important for us after a certain age. It's a healthy fat. ஒரு ஆயிலை ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா வடை சுட்ட ஆயிலில் வந்து உடனே வந்து அடுத்த நாள் வந்து சாம்பாருக்குள்ளே போடுறது இல்லைன்னா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறது. As a practicing clinician, generally we see lot of people who come with problems like lifestyle diseases, in the diabetes, hypertension, இதனால வந்து அவங்களுக்கு cardiac problems இல்லைன்னா stroke இதெல்லாமே வந்து வரும். ஆனால் ஒரு டிசீஸ் வந்ததுக்கு அப்புறமா நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்து இட் இஸ் டூ லேட். rather than this நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசீசஸ் இதெல்லாமே வந்து மெட்டபாலிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்ற ஒரு புது டெர்மினாலஜி வந்திருக்கு. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹெல்த்தும் இருக்கும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இது ஒரு நம்ம கார் மாதிரி தான். ஒரு கார் வாங்கினோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து யூ ட்ரை டு மெயின்டைன் தட் கார் ஸோ தட் த கார் serves you a little longer. Our body is also pretty much like maintaining a car. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நம்ம காரில் வந்து ஃபியூல் போடுறதுலேருந்து நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். யூ ஜஸ்ட் மேக் ஷுர் தட் யூ கெட் த ரைட் ஃபியூல் ஃபார் யோர் கார். ஸோ யூ மேக் ஷுர் யூ கெட் த ரைட் ஃபியூல் ஃபார் யோர் பாடி ஆல்சோ. ஸோ இதில் ரைட் ஃபியூல் அப்படின்னும்போது என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40, நாட் ஈவன் ஆஃப்டர் 60, ஆஃப்டர் 40 நம்ம வந்து விமென் அண்ட் மென் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விமென் கோ த்ரூ மெனோபாஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த மெனோபாஸ் டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து தெர் இஸ் சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் முக்கியமானது வந்து பாடியில் விமென்க்கு எஸ்பெஷலி அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து குறையும் போது கால்சியம்ன்றது போன்ஸ்குள்ளே என்டர் ஆகாது. ஓகே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் வந்து சும்மா கால்சியம் மாத்திரை சாப்பிட்றதுனால போன்ஸ்குள்ளே வந்து கால்சியம் என்டர் ஆக போகிறது இல்லை. பிகாஸ் ஈஸ்ட்ரோஜன்ன்றது நம்ம பாடியில் இல்லை. ஸோ ஈஸ்ட்ரோஜன் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகும், கால்சியம் மாத்திரை சாப்பிட்டாலும் வந்து யோர் போன்ஸ் வில் பி வீக். ஸோ அப்போ போன்ஸ் வீக்காக இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். So perimenopausal age group in women, that is late 40s or early 50s, and generally men வந்து usually it lasts a little longer. வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓடும் அவங்களுக்கு. So because there is not much of a hormonal imbalance especially for men. So after 60 muscle wastingன்றது அதிகமாக இருக்கும். நம்மளோட metabolic rate வந்து குறைஞ்சிடும். ஓகேங்களா? So when the metabolic rate is down, basal metabolic rate அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, நீங்கள் சும்மா உட்கார்ந்து இருக்கும் போதே வந்து you burn calories. That is called as a resting metabolism. இந்த resting metabolismன்றது when it becomes very very slow after a certain age, you are not burning calories. Generally நம்ம வந்து ஒரு 1800 calories burn பண்றோம் அப்படின்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறமா you may burn only 1000 calories or 1200 calories just by resting. So அதனால வந்து you tend to put on weight. So அந்த obesity என்றது the reason why this happens after a certain age, abnormal areasலலாம் fat deposit ஆகிறது, இது எல்லாமே it's because of decreased basal metabolic rate and also muscle wasting. அப்போ நம்ம என்ன பண்ணணும், it is very very simple. You have to increase the protein in your diet. Muscles இல்லை அப்படின்னா there is no mobility. So literally muscle is the fuel for us. So after a certain age we need to invest in certain things, and one of the most important things is your muscle. So increase your protein intake. So நம்ம ப்ரோட்டீன்ஸில் வந்து நம்ம என்ன சாப்பிட்லாம், நம்ம டே டு டே ப்ரோட்டீன் ஷேக்காக போகணுமா அப்படின்னா ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து பன்னீர், கர்ட், தால் ஐட்டம்ஸ், ஸ்ப்ரவுட்டட் வெஜிடபிள்ஸ், இது எல்லாத்துலேயும் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ யூ கேன் டேக் ஆல் ஆஃப் தட். அதே மாதிரி நட்ஸ் அப்படின்னு வரும்போது எக்ஸப்ட் கேஷ்யூஸ் அண்ட் பீனட்ஸ், ஆமண்ட்ஸ், வால்நட்ஸ், ஷியா சீட்ஸ், இது எல்லாமே வந்து தே ஆர் வெரி ரிச் இன் ப்ரோட்டீன். காலையிலேயே வந்து நீங்கள் ஷியா சீட்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் இல்லைன்னா 1 ஸ்பூன் வந்து வார்ம் வாட்டரில் போட்டு நீங்கள் சாப்பிட்டாலே வந்து யூ வில் ஹாவ் சம் இன்க்ரீஸ்ட் ப்ரோட்டீன் இன்டேக். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேட், ஹெல்தி ஃபேட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக நம்ம ஊரில் வந்து கீ அவாய்ட் பண்ணுறோம். ஒரு வயசுக்கு அப்புறமா எனக்கு வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி we tend to avoid ghee. Ghee is actually very 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 important for us after a certain age. It's a healthy fat. And when you use your oil, cooking oil வந்து
there are a lot of oils with different smoke points. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் when you use coconut oil, நீங்கள் coconut oil யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து அதிகமாக வந்து நீங்கள் பாயில் பண்ணீங்க அப்படின்னா what happens is there is oxygenation. So it kind of becomes, unhealthy when you boil the coconut oil very much. ஸோ அதனால் வந்து கோகனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில சாப்பாடில் மட்டும்தான் வந்து நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணணும். omega-3 ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். omega-3 வந்து ஜென்ரலாக ஃபிஷ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதர் தென் தட் யூ ஆல்சோ ஹேவ் இட் இன் வால்நட்ஸ். பட் இஃப் யூ காண்ட் get from the diet, please take omega-3 fatty acid capsules, which are very very important for us. And carbs la vandu carbohydrates கொஞ்சம் ஹெல்தி கார்போஹைட்ரேட்ஸாக எடுத்தால் நல்லது. அதில் வந்து லோ ஜிஐ ஹை ஜிஐ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. லோ ஜிஐ அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகிற கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து லோ ஜிஐ கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ டைரெக்டாக நம்ம ப்ராசஸ்ட் சுகரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ப்ஸ்ன்றது வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஸ். ஸோ நம்ம இன்சுலின் லெவல்ஸ் வந்து இராட்டிக்காக ஆகிடும். ஸோ டோன்ட் டேக் ப்ராசஸ்ட் ஃபுட், டோன்ட் டேக் சுகர்ஸ், டோன்ட் டேக் அன்ஹெல்தி ஆயில்ஸ். அன்ஹெல்தி ஆயில்ஸ் அப்படின்றபோது ஆயில் அதிகமாக வந்து ஹீட் பண்ணுறது. அண்ட் ஒரு ஆயிலை ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா வடை சுட்ட ஆயிலில் வந்து உடனே வந்து அடுத்த நாள் வந்து சாம்பாருக்குள்ளே போடுறது இல்லைன்னா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறது. ஒன்ஸ் யூ ஹீட் தி ஆயில், ஜஸ்ட் டிஸ்கார்ட் தி ஆயில். பட் வி டோன்ட் டூ தட். அன்ஃபார்ச்சுனேட்லி வி சேவ் தட் ஆயில் அண்ட் அடுத்த நாள் வந்து சாம்பாருக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டோன்ட் ஹீட் தி ஆயில் அண்ட் யூஸ் இட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. Take the right kind of the oil. So இதெல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது வந்து your body is going to be healthy and it will last longer. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.